விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனுங்க. அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். சொல்லுங்க, இணைந்து செயல்படுவோம் எல்லாரோடையும். அதை நான் இப்ப சொல்லக்கூடாதுல்ல. தேர்தல் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்ததும் எல்லாருமே பார்ப்போம். அதாவதுங்க, ஒரு கட்சி அப்படின்னா அவங்களுடைய மனசு எப்படியோ அப்படியே அவங்க செயல்படுவாங்க. நான் அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சின்றதும் சரி, எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான். அதனால மக்களுக்கான ஒரு கட்சியா நாங்க இயங்குவோம், நாங்க செயல்படுவோம். கட்சி ஆரம்பிக்கிறேன் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ இதோட என்னன்னா கோரிக்கைகள் ஜனங்க கிட்ட ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா, இல்ல என்ன மாதிரி கோரிக்கைகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இருக்கு. ஜனங்கள்ட்ட நான் இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொண்டா ஜனங்கள்ட்ட நான் நேரடியா பேசுவேன். அவங்களுடைய குறையெல்லாம் நிறைய கேட்டுது, அதை பத்தி எல்லாம் பேசுவேன். இன்னைக்கு திமுக ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இல்ல இந்த 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவேன். அந்த கடமை எனக்கு ரொம்ப இருக்கு, நான் செய்யணும். உங்களோட நிறைய பேர் சேர்ந்து நின்றுருக்காங்க. அம்மா இருக்கும் போது சரி, இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், நிறைய பேர் அவங்களோட இணைந்து நின்றுருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருமே அவங்க தனிப்படை ஒரு ரூட்ல போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி யாராச்சும் அந்த குழுல இங்க சேர்க்க வாய்ப்பு இருக்கு? அதாவதுமா, நீங்களே சொல்லிட்டீங்க, உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. தனித்தனி குழுவா போயிட்டு இருக்காங்கிறீங்க. இப்ப ஒருத்தவங்க ஒரு ரூட்ல போய் நான் அங்க போறேன் அந்த ஊருக்குன்னு சொல்றாங்க, நான் ஒரு நேர் வழியில போயிட்டு இருக்கேன். அப்படிதான் இதை எடுத்துக்கணும். பிரதான ஆளுங்கட்சி பிரதான எதிர்க்கட்சி இருக்காங்க, ரெண்டு பேரும் வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க கூட்டணியை என்னங்க, திமுகவையும் அதிமுகவையும் உங்களால வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை தான் பிரதானம். அத சரியா செய்யலை, இவங்க யாருமே செய்யலை. அந்த செய்யலைங்கிறத நான் மக்கள்கிட்ட போய் கேட்பேன், எடுத்து சொல்லுவேன். சொல்லி நாங்க வாக்குகளை பெறுவோம். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப அவசரப்பட மாட்டேன், நிதானமா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை இப்ப இன்னைக்கு சொல்லிட்டேன். எங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டேன், கட்சியினுடைய பெயரையும் சொல்லிட்டேன். அதனால இனிமே எங்களுடைய பயணம் வெற்றி பயணம்.